நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி. ஆக்சுவலாக ராகு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிடுச்சு, 26/4/2025. இருந்தாலும் திருக்கணித பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுவும் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்று நேர்களாகி நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை திருக்கணித பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது. ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா, எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக இருந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ, குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்து பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க. அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்து பலமாக தான் இருக்கும். 3, 7, 11 இந்த 3 பார்வை பலன்களுமே ராகுக்கும் கேதுக்கும் உரியதாக சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன், அப்புறம் 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்சி நற்பல ஏற்படும் சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாதேவன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இன்னும் உபாசன மகாவாராகி. ஓம் அகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது பொது பலன் பார்க்கணும். அப்போது இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார். அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார். இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போது ராகு பகவான் சனியுடைய வீட்டில் வரார். சனி தான் ராகுக்கு தந்தை வழி உறவாக சொல்லப்படுது, தந்தை வழி உறவு. அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது, எதிர்பாராத ஆபத்து, எதிர்பாராத விபத்துக்கள், போர் மீண்டும் பயமுறுத்தி பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேது கன்னிராசியில் இருந்தார், புதனுடைய வீட்டில் இருந்தார். இப்போது சிம்ம ராசிக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது. அப்போ 2 பேருமே பகை வீட்டில் தான் குடியமர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிழல்களையும் சொல்லப்படுது. அப்போது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ கேது பகவான் சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை. முக்கியமாக அரசியல், சினிமா, முக்கிய விஐபின்னு சொல்லலாம், விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது. நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது. இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும். அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் அந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக 12 ராசிகளுடன் பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன் தான் இப்போ சொல்லிட்டு வர போகிறேன். அப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி இருக்கிறார், கேது பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சி செய்கிறார். அப்போ இதனால் என்னென்னு பலன் ஏற்படுப்போம் அதுதான் சொல்ல போகிறேன். அப்போது 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கனால இதனால் வரைக்கும் அர்த்தாசிரம சனி அங்கே இருந்தார். இப்போது ராகு பகவான் வந்திருக்கார். இருந்தாலும் அந்தளவுக்கு பாதிப்பு வரப்போவதில்லை. அப்போது ஏற்கனவே நீங்கள் வீடு பிரச்சனையில் தவிச்சிருந்தீங்கன்னா, வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இப்போ கட்டி முடிச்சிடுவீங்க. கிரகபிரவேசம் பண்ணிடுவீங்க. இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்ட முடியாமல் இருக்கும், அது இப்போ வீடு கட்டிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். வாகனங்கள் வாங்குவீங்க, அதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ரொம்ப நாளாக ஒரு வாகனம், இந்த மாதிரி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் இப்படிலாம் தேடி வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமல் சொல்லுவாங்க இல்லையா, டாக்டரை பார்த்துட்டு தெரியலையே அப்படின்வாங்க. அப்பேற்பட்ட நோய் நொடிகள் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
அப்போ வந்து அடிக்கடி பரிசோதனை பண்ணிக்கணும், முன்னாடியே செஞ்சுக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கனாலே நல்லபடியாக நடக்கும் இது. அது இல்லாமல் கல்வியில் கொஞ்சம் மந்தங்கள் நிலை ஏற்படும், அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தாயார் வழியிலையும் உறவுகளை கொஞ்சம் விட்டு விலகி போவாங்க, அப்புறம் வந்து சரியாயிடுவாங்க. அப்போது சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணும், அமைதியாக இருக்கணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால கெடுப்பார் சொல்லுவாங்க. அது எப்படி கெடுப்பார்னாக்கா, உங்களுக்கு வேலையில் செஞ்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு பழி ஒரு சூட்டு வேலை நீக்கிடுவாங்க. ஆனால் அதை விட நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் திடீர்னு மாற்றுவாங்க, அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபராக நீங்கள் போனீங்கன்னா நல்லது நடக்கும். அந்த வேலையில் இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் தொழில் வியாபாரமும், அதில் நீங்கள் வந்து பிரேக்கப் ஆகி தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கேது பகவான் கொடுக்க போகிறார். போட்டி பந்தயங்களை கலந்துக்கலாம். கண்டிப்பாக கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் மினிட்ல எனக்கு நானே எதிர்பார்க்கல, எனக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு, அப்படி தான் ஜெயிக்க போகிறீங்க. அது மாதிரி வந்துடும், அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மை தான் செய்ய போகுது உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய எரிபெருக்குன்னு பார்க்கும்போது ராகுவுக்கு சனிக்கிழமையில் பரிகாரம் பண்ணலாம், கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், துர்க்கையும் காளியும் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபடணும். முருகப்பெருமானுக்கிட்டையும் அந்த வேலும் மயிலும் இல்லாமல் நாகமும் இருக்கும். அந்த நாக வழிபாடு, நாகசுப்ரமணியமாக கூட கர்நாடகத்தில் ஒரு கோயில் இருக்குது, பேரே நாகசுப்ரமணியம். அந்த மாதிரி உள்ள கோயிலுக்கு போய் வழிபடலாம், நாகத்தை வணங்கலாம், முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு முருகர் தான் அதிதேவன் சொல்லப்படுறார், அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நிறைய பாலாபிஷேகம் பண்ணலாம், புற்றுநோய் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது விபத்தில் மீட்டவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரத்த தானம் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி பண்ணலாம். ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு படுத்தபடிக்க இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான மருத்துவ வசதிகள் செய்யலாம். நீங்கள் செய்யணும்னா கூட குரூப்பாக இருந்து நீங்கள் வழி காட்டி விடலாம், கை காட்டி விடலாம், இப்படிலாம் செய்யலாம். எப்படி வேணால் நம்ம வழி உதவி, அந்த மனப்பான்மை தான் வேணும். அது செஞ்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அப்போ நான் சொன்ன இந்த இறைப்பெண்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் இந்த விருச்சிக ராசிகள் ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுருந்தீங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 4-10 ராகுக்கு வந்திருக்கனால உங்களுக்கு நன்மை தான். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இறை வழிபாடு ஒன்றை தான் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிங்க. ராசியாதிபதி முருகர், அந்த செவ்வாய்க்கு உண்டான முருகர் வழிபடுங்க. 6 படை வீடு முருகர் போய் முடிஞ்சாக்கா சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியால் நல்ல பலன் தான் ஏற்படுங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.